ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 13 அதிகாரம், 1 கொரிந்தியர் 13 அதிகாரம். தியான வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 34 வசனம். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். சீஷர்களாக அறியப்பட வேண்டியவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு கட்டளையை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதுதான். ஒருவரில் ஒருவர் அன்பாய், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல என்பதாக சொல்லுகிறார். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 10 கற்பனைகளை 2 கற்பனைகளாக தொகையிட்டு கூறினார். 1 கற்பனை யாதெனில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறு என்பதுதான். 2 கற்பனை யாதெனில், உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே ஆகும் என்பதாக பரிசுத்த மத்தேயு 22:37 வாசிக்கிறோம். இந்த 2வது கற்பனையைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிதான கட்டளை என குறிப்பிட்டு, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என சீஷர்களிடம் கட்டளையிட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரதானமான கட்டளை, புதிதான கட்டளை. இந்த கட்டளையை கை கொள்ளுகிறது தான் கிறிஸ்தவனாக அழைக்கப்பட்டிருக்கிறவனுடைய கடமை. ஆம், ஒரு ராஜ்யத்தின் பிரஜையாக இருப்பவர்கள் அந்த ராஜ்யத்தினுடைய எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாக அழைக்கப்பட்டிருக்கிற நான் இந்த உலகத்திலே இருக்கிற பொழுது அந்த ராஜ்யத்தினுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து என்னுடைய சட்டம் என்ன அல்லது நான் கைக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அன்பு கூறுவது. என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவது. ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பாய் இருந்தது போல நாமும் பிறரோடு ஒருவர் அன்பு கூறுவது என்ற இந்த தாரக மந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு உண்மையான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடனாய் இருக்கிறவன் தேவனையே மையமாக கொண்டு வாழ்ந்திட வாஞ்சிக்கிறவனாய் இருப்பான். தன் வாழ்வில் ஆண்டவர் கொண்டிருக்கும் சித்தத்திற்கு புறம்பாக தனக்கென எவ்வித லட்சியமோ அல்லது விருப்பமோ ஒருபோதும் கொண்டிட மாட்டான். ஏனென்றால் அவன் ஆண்டவருடைய பிரதிநிதி, ஆண்டவருடைய அம்பாசடர். ஆகையினாலே ஆண்டவருடைய காரியத்தை அவன் வெளிப்படுத்துகிறவனாக, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரிய ஒரு பிரதிநிதியாகத்தான் அவன் இங்கே இருக்கிறான். எனவே தனக்கென்று ஒரு சித்தம், தனக்கென்று ஒரு லட்சியம் கிடையாது. அவனுடைய லட்சியம் அல்லது விருப்பமெல்லாம் தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதாகவே இருக்கும். இவ்விதமாக தேவனை மையமாக கொண்டு ஜீவிக்கும் இந்த சீடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை நேசித்தது போலவே தன் சகோதரர்களையும் எந்த விதமான பாரபட்சமின்றி நேசிப்பார். நாம் சகோதரிடத்தில் நம்முடைய கரிசனை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? அவர்களிடத்திலே நாம் கரிசனை கொள்வது தான் அவர்களிடத்திலே அன்பு கூறுவதாகும். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நாம் கரிசனை கொண்டிட முடியாது. அந்த அளவிற்கான திராணி ஆண்டவராகிய கர்த்தருக்கு மாத்திரமே உண்டு. ஆனால் நம்முடைய திராணிக்கேற்ப நம்முடைய குடும்பத்தாரிடத்தில், நம்முடைய சக விசுவாசிகளிடத்தில் நாம் நிச்சயமாய் கரிசனை காட்டிட முடியுமே. ஒவ்வொருவரும் அவ்விதமான அந்த கரிசனையோடு கூட இருந்தால் நிச்சயமாக கரிசனையின் சங்கிலியாக, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் காணப்படுவோமே. அன்பின் கயிற்றினாலே நம்மை கட்டி இழுக்கிற ஆண்டவர் இந்த அன்பின் கயிற்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இவைகளை கொண்டு தேவனுடைய அன்புக்கு நேராக அவர்களை கொண்டு வர வேண்டுமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, முதல் படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிப்பது போலவே நம்முடைய வீட்டில் உள்ள குடும்ப அங்கத்தினரிடத்திலே நாம் அன்பு கூற நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதற்கு பின்பாக இதோடு நாம் நின்று விடாதவாறு தேவனுடைய குடும்பத்தில் இருக்கும் சகோதர சகோதரிகளை நேசிக்கும்படி
நாம் வளர்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது என்னுடைய குடும்பம், இரண்டாவது தேவனுடைய குடும்பம். ஆக இவ்விதமாக நாம் சகோதர சகோதரிகளை நேசிக்கும்படி வளர்ச்சி அடைகின்ற ஒரு வாழ்க்கை தான் அன்பு செலுத்துகின்ற ஒரு வாழ்க்கை. இலக்கை நோக்கி முன்தொடர்வது தான் பூரணத்தை நோக்கி முன்தொடர்வதாக கருதப்படுகிறது. பவுல் இவ்வித தீர்மானத்தோடு தான் முன்னேறி சென்று அவன் கூறுகிறான். பிலிப்பியர் 3:13-14 ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்பதாக கூறுகிறார். தேவனையே மையமாக கொண்ட ஜீவியத்திலே நாம் பிழையற்றவர்களாய் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரையே நேசிக்க வேண்டும். அதற்கு பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிப்பது போலவே நாம் நம்முடைய சக விசுவாசிகளையும் பிறரையும் நேசிப்பதுமாகிய இந்த 2 அன்பின் பிரமாணங்களே தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கின்ற ஒரு பரம அழைப்பு. அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்கென்றே இங்கே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த அன்பின் பாதையில் நடந்து செல்வது என்பது ஒரு பொழுதும் ஒரு இலகுவான சாதாரணமான அல்லது எளிய வழியே அல்ல. நாம் இந்த வழியாக இந்த வழியின் மூலமாக செல்வதற்கு மனப்பூர்வமாய் தீர்மானித்தவர்களாய் இருந்தால் மாத்திரமே அது சாத்தியமாகும். அப்படி நாம் அந்த வழியிலே நடந்து செல்கின்ற பொழுது அதற்கான விலைக்கரையும் கொடுக்க வேண்டும். அதாவது நாம் பாடுபடுவதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு முன் சென்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இப்படித்தான் இந்த வழியாக கடந்து சென்றார். நம்மை சூழ்ந்து கொள்ளும் சில சூழ்நிலைகள் தான் எத்தனையாய் நம்முடைய மனுஷீக அன்பெல்லாம் மாயமாய் மறைந்து போக செய்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்திற்குள் உருவான ஒரு சிறிய அன்பற்ற தன்மை கூட கலர் துணியினுடைய சாயமானது மற்ற துணிகளில் இறங்குவது போல படர்ந்து முடிவில் ஒரு எதிர்பாராத பலவீனமான நிகழ்ச்சியின் தருணத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த ஆத்மாவை தாக்கிவிடும். வெகு கவனமாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சேதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஏற்பட்ட பெருத்த சேதமாய் சீர்படுத்த முடியாததாய் கூட மாறிவிடலாம். அருமையான சகோதர சகோதரி, நீங்களும் நானும் இந்த தெய்வீக அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிற இந்த தெய்வீக அன்பை நாம் செலுத்துகிறவர்களாக இருக்கின்ற பொழுது அதற்கான கிரயம் கொடுக்க வேண்டும். நாம் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஊழியம் செய்யும்படி தேவன் நமக்கு தந்த ஸ்தலத்தில் அங்குள்ள சில ஆத்துமாக்களை தேவனுடைய பிள்ளைகளாக வழிநடத்தி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு நாளில் அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியர்களாய் மாறி அநேகரை ஆசீர்வதிப்பதற்கு தகுதி அடைவார்கள் என்ற நம்பிக்கையோடு ஊழியத்தில் நாம் கடுமையான பிரயாசங்களை எடுத்திருக்கலாம். அது நிமித்தம் நம்முடைய சரீர சுகத்தை கூட நாம் இழந்திருக்கக்கூடும், பலவீனப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் அந்தோ நாம் பாடுபட்டு உழைத்த ஜனங்களோ நாம் எதிர்பார்த்த பலனை கொடுக்காமல் நம்முடைய நம்பிக்கை யாவையும் தகர்த்து விடுகிறார்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆத்துமாவிற்காக உழைத்திட தூண்டிய அன்பிலிருந்து நாம் விலகி போகலாமா? அல்லது நாம் இன்னமும் அன்பில் நிலைத்திருந்து, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என தொடர்ந்து நாம் ஜெபித்திடக்கூடுமா? ஆம், அன்பு ஒரு காலம் ஒழியாது. அது எந்த சூழ்நிலைகளிலேயும் அது ஒழியாது. எனவே அப்படிப்பட்ட ஒருவேளை நம்பிக்கையெல்லாம் கவிழ்த்து போடப்படுகிற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அன்பு செலுத்துவதிலே நாம் பின்னடைய வேண்டாம். தெய்வீக அன்பு ஒரு காலம் விழிந்து போவதில்லை என்பதை உணர்ந்தவர்களாக அவர்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று கற்றுக் கொடுத்த ஆண்டவருடைய பலத்தினாலே அவர்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக வரட்டும் என்று சொல்கின்ற ஒரு வாஞ்சியோடு அவர்களை மன்னித்து அவர்களுக்காக தேவனிடத்திலே முறையிடுவதற்காக நீங்களும் நானும் அன்பு செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பற்ற சூழ்நிலையை நாமும் அன்பற்ற உள்ளத்தோடு சந்திக்கக்கூடாது. இவ்வித சூழ்நிலைகளில்தான் தேவரீர் என் இருதயத்தில் தோன்றும் எல்லா தடைகளையும் அகற்றிவிட்டு உம்முடைய அன்பை எனக்குள் ஊற்றிவிடும் என ஜெபித்து கதறக்கூடிய பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
தெய்வீக அன்பு ஒரு காலம் ஒழிவதில்லை. அந்த தெய்வீக அன்பிலே பெருகிட நம்மை அர்ப்பணிப்போம். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அன்பு செலுத்துவதிலே பின்னடைவு வேண்டாம். அன்பு செலுத்துவதிலே நாம் தியாகம் செய்ய அல்லது அதற்கான கிரயம் கொடுக்க நாம் பயப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற ஆண்டவர் நாம் நன்றாய் தேவனுடைய பாத்திரங்களாய், தேவனுடைய பிரதிநிதிகளாய் அன்பு செலுத்தி வாழ நமக்கு வேண்டிய கிருபைகளை கட்டளையிடுவாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்மை நேசிக்கிற நாங்கள் எங்கள் குடும்பத்தார் தொடங்கி சபையின் சகோதர சகோதரிகள் வரை நேசிக்கும் அன்பின் வளருவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். இந்த அன்பை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு கரைப்படுத்தக்கூடிய ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் அவைகளை தூக்கி எறிந்துவிட்டு, ஆண்டவரே, நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே அந்த தெய்வீக அன்பை செலுத்த கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனை கட்டளையிட்டாலும் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.